சர்க்கரை வியாதியும் பாத எரிச்சலும் ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் தாண்டிடுச்சுண்டாவே அவங்களுக்கு பாதங்களில் ஒரு உணர்வின்மை, நடந்து போகையில் செப்பல் கலண்டு விழுகிறது, அதுக்கப்புறம் பேர்னிங் சென்சேஷன், எரியும், ஃபேன் காற்றுக்கெலாம் கால் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லலாம்னா மதப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது டாக்டர், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க. இந்த சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதத்தில் எரிச்சல் இருக்குது, ஊறல் இருக்குது, பிளாக் ஆயிரும், ரத்த ஓட்டமே குறைஞ்சு பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டால் அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் செல்ல அது என்ன பிரச்சனையில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால் கேங்க்ரீன் அப்படின்னு அந்த சதை அழுகல் ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு எதனால் இப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்டு சர்க்குலேஷன் அதிகமாக நம்மளுக்கு எப்படி சொல்ல ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நம்மளுடைய பிளட்டு கீழ் நோக்கி இழுக்கப்படும். அந்த மாதிரி இருக்கையில் நம்மளுடைய மருந்துகளில் இருக்கிற கெமிக்கல் அதிகமாக எங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும்னா பாதங்களில் ஆக ஆரம்பிச்சிடும். இது நாள் செல்ல அவங்களுக்கு ஒரு மதப்பு தன்மையை கொடுக்கும். இன்னும் நாட்கள் இது பண்ணையில் அது அதிகமான கெமிக்கல் ஆகையில் அந்த இது பாதங்கள் விரல்கள் அழுக ஆரம்பிச்சிடும். அதைத்தான் நம்ம கேங்க்ரீன் சொல்கிறோம். அதுக்கு இன்றைய வரைக்கும் தீர்வு அதுக்கு கொடுக்கவே இல்லை. அக்குபஞ்சரில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிராகன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பாட்லேயே நீடில் கொடுக்கையில் அந்த கிருமியுடைய உற்பத்தியை நம்ம குறைச்சி அந்த கேங்க்ரீன்லேருந்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம். அது போக ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற ஒரு அற்புதமான மெத்தடு அக்குபஞ்சரில் ஒரு மைக்ரோ அக்குபஞ்சர்னு சொல்லக்கூடிய ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது என்ன அப்படின்னா பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் அதனுடைய எனர்ஜியை கொண்டு போய் கொடுக்கறது மூலம் அதில் இருக்கிற டாக்ஸினை வெளியெடுத்து அவங்களுக்கு மனம் உடல் ரெண்டுக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி. இந்த பாத எரிச்சலுக்கு நிரந்தர தீர்வு வேணும்டா வாங்க சாஃபி அக்குபஞ்சருக்கு. இது போல் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு மெசேஜும் உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் டாக்டர் ஹதீஜா நாச்சியார், சாஃபி அக்குபஞ்சர் அண்ட் ஆயுர்வேதிக் ஹெல்த் சென்டர், மதுரை.